இப்படி தான் வைக்கிறது நேர்த்தியாக கட்டப்பட்டது சதுர வடிவத்தில் கன்ஃபார்ம் மாற்றம் வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் முத்தையங்கட்டு குளத்துக்கு வந்திருக்கிறோம். முத்தையங்கட்டு குளத்தை அனுப்பிச்சிட்டோம். இந்த பண்ட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இது வந்து போட்டிருப்பாங்க. செய்கிறதுக்கான இதுகள்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. தண்ணியை நல்லா குறைஞ்சிருக்குது. மீன் ஒன்று சுற்று கிடக்கு. கடல் மாதிரி இதில் பெரிய அலையோடு போயிருக்குது. இந்த இடத்துல எல்லா இடம் பாருங்கள், அங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் இப்படி அரிக்கப்பட்டிருக்குதுன்னு. இந்த இடம் மண் பயங்கரமாக அரிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல சில கட்டிடங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. இதுல இந்த இடத்துல அப்படி தான் நிலவரம். இதுக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் வான் கதவுகள் திறப்பதற்கு உள்ள அமைப்பு தான் இது. அப்படியே கீழே போய் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வழியால் இறங்கி போய் பார்க்கலாம். இதுக்கு கீழே இருந்து பார்த்தா தெரியும் வான் கதவுகள் எப்படி இருக்குண்டு. இந்த வான் கதவுகள் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வந்திருக்குறாங்க. அப்படியே கீழே ஒருக்க போய் பார்த்த வேண்டாம். நேற்று அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க.
இங்கால போக தடை வச்சுருக்குறாங்க. பிடிக்கிறேன். இந்த இடத்துல தண்ணி அப்படியே வந்து அடிபட்டு அரிக்கப்பட்டிருக்கு இந்த இடம். இது இந்த இடத்துல வெடிப்பு, இந்த இடத்துல வெடிச்சிருக்கு. அப்படியே இன்னும் கீழே இறங்கி போய் பார்த்தோம்டா அப்படி இருக்கும். மீனெல்லாம் அப்படியே செத்து அங்கங்கே போட்டு கிடக்கு. எடுக்காமல் போயிட்டாங்களா இல்லை புல மீன் செத்து கிடக்கு. பாருங்க எப்படி அரைச்சிருக்கு. எல்லா மீனும் செத்து தான் கிடக்குது. சரியான மீன் மனம். இங்கே இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. பாரிய அளவில் செய்தோம் இந்த இடம். மீன் தான் அங்கங்கே செத்து கிடக்குது கணக்கு. இப்படி இதில் பார்த்தோம்னா போல மீன் செத்து கிடக்கு. இந்த பெரிய மீன் இதெல்லாம் அது லைனாக மீன் செத்து கிடக்கு. சரி, இந்த மரமெல்லாம் நீ சரிஞ்சு வந்துங்க. இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மீன் செத்து கிடக்கு. சும்மா புல்லுங்கெல்லாம் செத்து பிடிக்கிறதுக்கு அப்படி
மீன்கள் இப்படி செத்து இந்த அளவுக்கு செத்து கிடக்கண்டா அங்காலேருந்து எடுத்து விற்றுருப்பாங்க. இங்கே இந்த இடத்த எல்லாம் அப்படியே சரிஞ்சிச்சு. பெரிய பெரிய கட்டுமானங்கள் இதெல்லாம் எல்லாம் உடைஞ்சிட்டு பாருங்க. ஒரு இடத்துல அப்படி எல்லா மீனும் இந்த இடத்துல சேர்ந்து நிற்கிது. பிடிச்சி விட்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்கண்ணே. அண்ணன், நேற்று என்ன நடந்தது? நேற்று என்றைக்கு இந்த சம்பவம் நடந்தது? வான் பாயும் போது அதை பழமைக்கு விட நீர் அதிகமாக வந்துட்டு. இது என்றைக்கு நடந்தது? காற்று மழை வந்து அன்னைக்கு. உங்களாலேயும் பெரிய பாதிப்பா? பெரிய பாதிப்பு. என்ன வெள்ளத்தில் ஆக்கள் வெள்ளத்தில் ஆம்பிட்டாலும் மற்ற எல்லாம் உடைச்சி இங்கே பின்பக்கமெல்லாம் போய் பார்க்கலாம். நேற்று நிறைய மீன் பிடிச்சிருக்காங்களா இதில்? இப்போ அங்கால போய் பார்க்கலாமே. என்ன பிரமிட்டு தண்ணி எங்கால பாஞ்சி போனது? தண்ணி இப்படி தான் இதில் உடைச்சி விட்டஞ்சி தான். இதில் இது கட்டறினாங்களே இதெல்லாம் பெரிய இந்த இதுக்குள்ள அடிச்சு உடைச்சி இது பிரிச்சு விட்டு பாரிய சேதமேண்ணே. எல்லாம் குளங்களும் அப்படி தான், வீடு வாசலும் அப்படி தான். வீடெல்லாம் எங்களை வீடெல்லாம் பார்க்க முடியும், சமைச்சி எல்லாம் இயலாது, சாப்பிடவும் இயலாது. ஒரே தண்ணி குசினி எல்லாம் முழுக்க ஒரே தண்ணியும் அது இது மாட்டம் பெரிய கஷ்டம் தான். குழந்தை பிள்ளைங்க வச்சுட்டு ஒன்றும் செய்யலாம். இது ஃபோன் கவரேஜ் வந்துட்டுதா? கவரேஜ் ஃபோன் வேலை செய்யுதா? பொதுவாக வேலை செய்யுது, கொஞ்சம் வேலை செய்யுது. இந்த மொபிட்டெல்லாம் என்ன மொபிட்டல் மட்டும் தான் வேலை செய்யுது, டயலாக் வேலை செய்யலைன்னா எல்லா இடமா அதே பிரச்சனை தான். இங்கே என்ன மீன் பிடிக்க குடிக்க மாதிரி இருக்க அப்படியே போகிறாங்களே. இப்போ என்ன இப்படி ஏதாவது இப்படி தண்ணி வரப்போகுதுன்னு ஏதாவது அறிவித்தல் வந்தது முன்னுக்கு? இல்லை அதாவது வந்து அந்த வான் பாயுது, பலமே வான் பாயும். பாயும் போது கொஞ்சம் கதவு திறந்து விடுவாங்க. கதவு திறக்கும் போது வேகம் தாங்கல கூட வேகத்துக்கு தான் இதெல்லாம் இப்போ உடைச்சது. இந்த மலைக்கு தான் எல்லாம் இப்படி என்ன இந்த மாதிரி இதெல்லாம் உடைச்சிருக்கா? இந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சிருக்குமே. நிறைய மீன்களும் செத்து கிடக்க எல்லா இடமும். என்ன இது தான் நிலவரமே. சரிடா, வெள்ளத்துக்கு இப்படி அள்ளி வந்த மீனெல்லாம் அப்படியே வந்து அங்கங்கே தண்ணி வத்தமும் செத்துட்டுதுண்ணே. இப்போ என்றைக்கு தண்ணி நின்றது? தண்ணி வந்து முந்தா நாள் முந்தா நின்றுட்டு முந்தா நாள் எல்லாம் அடைச்சிட்டாங்க. இந்த பாருங்க இவ்வளோ மீன் செத்து கிடக்கு. அதுதான் என்னண்ணே, இங்கே இந்த இடம் எல்லா இடமும் மீன் செத்து கிடக்கு. தண்ணி இங்கால உடைச்சிட்டு போயிருக்குது. பழமே எங்கால பக்கம் தண்ணி போகிறது இல்லையா? வளமையங்கால தண்ணி போகிறதில்ல, இந்த முறை தான் இப்படி. என்ன பாருங்க நிலவரத்தை. இதில் எல்லா இடமும் மீன் சத்து கிடக்குது. இங்கே பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு பாஞ்சிருக்குதுண்டா, இந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு பாஞ்சிருக்கு அப்படின்ட்டு எப்படி இருந்திருக்கும்ப்பா. சுனாமி தான். போகும் இடமெல்லாம் மீன் தான். மனம் வேண்டா, அப்படி மனம் வேண்டாடா. எல்லா இடமும் மீன் செத்து கிடக்கு.
சுற்றி கிடக்கு. லட்சக்கணக்கிலான மீன்கள் செத்து கிடக்குது. இது என்ன சிலாப்பியானு ஜப்பான்? இதில் என்ன நேற்று செத்த மீன்கள் என்ன அடிபட்டு வந்த மீன்கள் பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாக செத்து கிடக்கு இவ்வளோ மீன்கள். தொண்டைக்கு பிடிச்ச மீன் என்ன என்ன விலைக்கு விற்கிறது? இதில் சாப்பாடு இது வழியாலே உடைஞ்சு போயிருக்கு. என்னென்ன முதல் தடவை தண்ணி வந்திருக்கு அப்படி என்ன அப்படி என்ன எவ்வளோ சிலவழிச்சு இந்த வண்டெல்லாம் கட்டி அது தானே கட்டி அந்த வண்டை இல்லாம பண்ணி போட்டு இல்லைடா பழைய வீடியோக்களில் பாருங்க இந்த கலிங்க இல்லை அங்கே எடுத்துருக்கோம் வந்து எப்படி இதெல்லாம் கீழே எல்லாம் இறங்கியெல்லாம் எடுத்துருக்கோம். நாலடி இல்லை ஒரு கதவு ஒவ்வொரு கதவு 4 அடி ஏற்றிருக்கு. அதுக்கு அப்படி இருந்து 2 அடி மேலே அளவு தண்ணி கூட போண்டா முதல்ல சொட்டு சொட்டா குறைஞ்சிருக்கா மீன் வந்திருக்காங்க. போன வருஷம் அப்படித்தான் திறந்தோம். நம்ம ஒரே ஏதாவது திறந்தோடையா உத்தைப்புக்கு 17 அடியில் ஏதாவது திறந்து குறைச்சவங்க அது சனம் குழம்பினது சனம் குழம்பிச்சு குழம்பினால இந்த கரண்ட்டும் பிரச்சனை. சரி சரி. மற்றது இது என்ன இரணைமடும் ஐயோ அங்கே இன்ஜின் கிடக்கு. அது இன்ஜின் அந்த மெயின் கரண்ட்ல இது இருக்கிறது இல்லை. இன்ஜின் தனி இன்ஜின் இதுக்கு மெயின் கரண்ட் கொடுத்துருக்கான் லைட்டுகளுக்கு. தனி இன்ஜின் ஆஃபீஸுக்கு இருக்கு போய் பாருங்க. நாங்கள் அங்கே இல்லை உள்ள போய் பார்த்தேன். கரண்ட் இல்லாம அவன் ஏன்டா இந்த டைமில் கரண்ட் நிற்க கொண்டு தெரியும். அதுக்காண்டி செப்பரேட்டாக அதுக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இருக்கு அவங்க இந்த இன்ஜின் இருக்குல்ல இன்ஜின் கொண்டு வந்து போட்டு துறந்து இன்ஜின் கணக்கு இழுக்க மாட்டேங்குது. இந்த கையால் இல்லை பழைய மாதிரி சுற்றி இல்லை திறந்தது. எக்ஸ்ட்ரா இன்ஜின் ஒன்று வச்சுருந்தேன். இன்ஜின் போட எடுக்க மாட்டேன்ட்டான். ஓகே உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலமும் நடக்காத ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. முத்தையங்கட்டில் வான் பாய்ந்து கீழே வரும்போது இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டு மற்ற இடங்களெல்லாம் தண்ணி பாய்ஞ்சிருக்குது. ஸோ அந்த இடங்களை தான் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான மீன்கள் வந்து செத்து கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ வரலாறு காணாத இந்த அனர்த்தம் வந்து இனி எப்படி சரி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். அண்ணன் இந்த கல்லெல்லாம் இப்படி கிடந்ததா இல்லாட்டி இப்போ இந்த இதுக்கு தான் அடிப்பட்டு வந்திருக்கேண்ணே கடவுள். ஓ என்ன இல்லை இப்படி இருக்கேன் கல் இவை கொண்டு போட்ட கல்லுகள் என்ன அப்படியே முத்தைய மண் இந்த காலத்தில் சரி 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 காலத்தில் சரி சரி அது தானே தானே இங்கே பாருங்க இது இந்த முத்தையன் மண் தானே அங்கேருந்து அடிப்பட்டு வந்திருக்குது இல்லையா? அடிச்சு எல்லாம் தூக்கி கிளப்பியே வந்துச்சு. ஓகே பாரு அதில் ஒரு வித்தியாசமான செங்கல் போன்ற அமைப்புகள்லாம் காணப்படுது. இதுக்கு என்ன செங்கல் வந்தது இங்கே பாருங்க வித்தியாசமான. அண்ணன் இது என்ன செங்கல் அண்ணன்? இது வந்து அந்த காலம் இந்த குளத்தை கட்டின முத்தையன்ற மன்னன் அவற்ற காலத்தில் அறுத்த செங்கல் ஆரோ ஒரு மனிதன் அறுத்து இதை கட்டு வேலைக்கு பயன்படுத்துறதுக்காக அறுத்து சுட்டு அந்த மனித காலத்தில் இதை கட்டு வேலையை பயன்படுத்தியிருக்கணும். அந்த காலம் அறுத்த கல்
அதை இப்போ எங்களை தொட்டு பார்க்குறது கிடைச்சதே பெரிய அதுதான் என்ன நாங்கள் ஒரு அரசு செஞ்சு ஆக்கலாக இருப்போம் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே கண்டு இங்கே இதெல்லாம் சுட்டு இருக்குது முழுமையாக சுடலை இல்லை முழுக்க சூளையில் இருக்கு சுட்டு ம் 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 செங்கல்ல அறுத்துலாம் சூளையில் சுட்டு ஏதோ கட்டு வேலைக்கு பயன்படுத்தியிருக்கோம் பயன்படுத்தினதை எத்தனையோ வருஷத்துக்கு போல வந்த மழை தான் மழை வெளியெடுத்துருக்குதுன்னு வெளியெடுத்து எத்தனையோ இது வித்தியாசமாக கிடக்கணும் இந்த பெரிய இந்த மாதிரியான கட்டு அம்மிக்கல் மாதிரி ஒன்று கிடக்கு அதுதானே இது பழங்காலத்துல என்னத்தை பயன்படுத்தினன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது ம் ம் இதை வந்து சொல்பொருள் திணைக்களம் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் இது என்னத்துக்கு பயன்படுத்தினது மண்ணற்ற காலத்துல பயன்படுத்தி அம்மியும் அது இங்கே இந்த பக்கம் விட்டு இங்கே வரும் அட இதுக்கும் முக்கியமான ஒன்று என்னென்ன இவ்வளோ காலத்து இதை கண்டதில்லை என்ன இங்கே இவ்வளோ காலத்துக்கு இப்படி ஒரு பொருள் இதில் இல்லை இதுக்கு அடியில் ஏதாச்சும் எதுவும் எழுதி கிடக்கோ தெரியல அதெல்லாம் அங்கால எதுவும் கிடக்கோ தெரியல மண்ணற்ற காலத்தில் மருந்தரைச்சி அம்மியாக இருக்குமா இல்லை எதுவும் பயன்படுத்தினாங்களோ தெரியல பாருங்க இதே போல் அதுலேயும் கொண்டு விடாது அங்கால ஒரு ஆட்டுக்கல் மாதிரி கொண்டு விடாது அடா அது ஒரு காட்டுறீங்களே இதை வந்து சொல்பொருள் திணைக்களம் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தாம்பலாம் பார்த்து பிறகு அவன் வேற பிளான் பண்ணாலும் பண்ணுவான் அப்போ உண்மையிலே இந்த வெள்ளப்பெருக்கில் கிடைச்ச இன்னொரு மர்மமான ஒரு விஷயம் ஒன்று வெளியாகிருக்குது. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த செங்கல் எல்லாமே அவருக்கு இந்த கட்டுமான பணியின் போது கட்டப்பட்டதாக இருக்குமே. அதிக அளவிலான செங்கல் இப்போ குளங்களுக்கு எங்கே செங்கல் கட்டிடுவாங்களே. எதில் என்ன ஆட்டுக்கல் என்று கிடக்குன்னு அதிக அளவிலான செங்கல்கள் உடைஞ்சி வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் செங்கல் அதுதான் என்னென்ன. ஓ சரி சரி சரி. இங்கே நல்ல பெரிய பெரிய செங்கல் என்ன. இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் செங்கல் தான். இங்கே பாருங்கள் செங்கல், இதுலேயும் செங்கல். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான். ஓ இருங்க, இதை வந்து காட்டுறேன். சொல்லுங்க. அட இதில் தான் என்னென்ன இதில் இருந்து ஒன்று அடிபட்டு போயிருக்கு. இதில் சதுரமாக கட்டியிருக்கு. ஓ என்ன, இந்த இடத்துல இப்படி ஒன்று இருந்தது ஏற்கனவே தெரியாது யாருக்கும். என்ன அந்த மட்டத்தில் அங்கே தராது. இது இப்படியே பண்டு போகணும். இதுக்கு மேலே இந்த அலை வாங்கி கல்லடிக்கு. மக்களை இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குது, ஒரு சதுர வடிவத்தில். இங்கே முழுமையாக செங்கலால் கட்டப்பட்டிருக்குது. ஒரு பகுதி முழுமையாக அங்கே உடைஞ்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது புதையல் இருந்திருக்கலாம், சில வெள்ளத்தில் அடித்து போயிருக்கலாம், அல்லது யாராவது இதை எடுத்திருக்கலாம் என்று எதிர் கூறப்படுது. அப்புறம் எங்கால போய் பார்த்தோம்னா ஓ என்ன கன்ஃபார்ம் என்ன மாற்றம் இல்லை. ஓகே, இது இந்த கல்லெல்லாம் ஒரு பக்கம் செதுக்கப்பட்டிருக்குது. செதுக்கப்பட்ட கல், அதுக்கு அடி பின்பக்கம் ஏதாவது இருக்குமா என்று தெரியல. அட லெவலாக இருக்குது பாருங்க. உங்களை போய் பார்த்தோம்டா, வா சூப்பர். இப்படி ஒரு கல்லும் கிடக்கு. ஆட்டுக்கல்லு பாவிச்சு மூடி வச்சு புதையல் இப்படி தான் வைக்கிறது. என்ன திணைக்களங்கள் வந்து
தங்கம் ஏதாச்சும் கிடந்தாலும் ஐயா அவ்வளோ கட்டி எடுத்து வந்துடுறாங்க புதையல்ல விட்டு ஓகே. இது என்ன ஒரு பாறையை குடைஞ்சிருக்கிறாங்க இல்லை தனியாக எடுத்து குறையில ஒரு கருங்கல்லையே குடைஞ்சிக்கிறாங்க. அதான் பாறை நிலத்துலேருந்து பாருங்க இப்படி ஒரு 4 அடி 5 அடிக்குள்ள கீழே என்ன இந்த மாதிரி கல்லாம் ஏற்கனவே கிடந்ததானே இந்த இதுக்கெல்லாம் இதுகளெல்லாம் அடியில் நடந்தது அடியில் மேலே போட்டதெல்லாம் வந்து இந்த கலிங்கத்துக்கு நேரம் அரிப்பு ஏற்படாம போட்ட கல் அதில் ஒரு பெரிய கட்டமை கிடக்கு என்னென்ன அந்த அதில் சிங்களால் ஓ அந்த இது என்ன இதா இதுகளெல்லாம் இந்த வட்டமா இதுகள் என்ன ஓ மேன இந்த இடத்துல பாருங்க இங்கே வந்து தேங்கி நிற்கிற மீன்கள் போக முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிற செங்கல் எல்லாம் இறுக்கமாக இருக்கு. எத்தனை வருட காலத்துக்கு முன் இது கட்டப்பட்டது என்பதெல்லாம் தொல்பொருள் திணைக்களம் ஆராய்வாங்களாக இருந்தால் கண்டுபிடிக்கலாம். முத்தையன் குளம் என்றாலே முத்தையன் மன்னன் ஞாபகம் எல்லாத்துக்கும் வரும். ஸோ அந்த வகையில் நேற்றைய தினம் நடந்த அந்த பேரணத்தால் இந்த இடத்துல சில மர்மமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான செங்கல் கட்டுமானம் ஒன்று வெளியே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கிட்ட வாங்க, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான செங்கற்கற்கள் இப்போ இந்த வெள்ளம் அடிச்சிட்டு போன எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான மர்மமான சில விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் போன்ற அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயமாக காணப்படக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கிற சில மக்களின் கருத்தின்படி இந்த இடத்துல சில வேளை ஏதாவது புதையல் இருந்திருக்கலாமோ என்ற அடிப்படையில் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ பெரிய அமைப்புண்டு. இது இவ்வளவுமே ஒரு மன்னனினுடைய கட்டுமானம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இது வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் ஆராயப்படும் இடத்து இது எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்ட அல்லது இந்த எத்தனையாம் ஆண்டுக்குரிய செங்கற்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு காணப்படுது. ஆட்டுக்கல்லா அல்லது என்னென்று தெரியலை, ஆனால் இது ஒரு பாறை. இந்த பாறையால் தான் குறைஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்குள்ளே சில வேளை ஏதாவது புதையல் பொருள் இருந்திருக்கலாமோ அல்லது இது ஒரு சந்தேகம்தான் இருந்திருக்கலாம், அல்லது இது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு தேவைக்கு இந்த மருந்து அடிக்க இருப்பது போன்ற அமைப்புகளாக இருந்திருக்கலாம். ஸோ இப்படி வித்தியாசமான அமைப்பு. ஸோ இது வந்து இந்த முறை தான் இது வெளியே வந்திருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதுக்குள்ளே இருக்கிற மக்களும் இது தொடர்பாக அப்படி தான் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தனியாக ஒரு மீன் இது நிற்கிது, இதுக்குள்ளே போக முடியாமல். என்ன என்ன மீன் என்னது அப்படி ஓடுது? அட இங்கே இருந்தால் ஓடுறேன் இல்லை இவ்வளோ மீன் அப்பா. அப்படியே இதுக்குள்ளே போனோம்டா வரேன். அப்படியே இங்கே இருக்க அந்த சேரெல்லாம் பாருங்கள், வயலில் கொண்டு போய் விட்டுருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கிறீர்கள்?
வவுனியாலேருந்து வந்தீங்களா? இந்த குளம்பாக்கம் வந்தீங்களா? சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்தீங்களா? ஆடுடா, குளம்பாக்கத்துறீங்க. ஓகே, எப்படி இருந்தது இன்றைக்கி இந்த இதை பார்க்கும்போது? நல்லா இருந்ததா? ஓகே, இந்த மாதிரி ஏற்கனவே முழுமை எப்படியெல்லாம் பிரச்சனை இல்லாத டைமில் வந்து பார்த்துருக்கீங்களா? அதோடு ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்குது? பயங்கர வெள்ளம் உடஞ்சி போய் கிடக்கேண்ணே. ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? எத்தனை ஆமாண்டு படிக்கிறீங்க? 6. ஓகே அண்ணன் வணக்கம். எங்கே நீங்கள் எந்த ஊரா? ஓகே, என்ன இப்படி கிடக்கு, என்ன நிலவரம், என்ன நடந்தது? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த வருஷம் தான் இப்படி ஒரு அழிவு பார்த்துருக்கோம். நாங்கள் இவ்வளோ காலமும் இப்படி ஒன்று நடக்கிறது. இந்த பயணம் ஆகலும் மோசமாக, அதாவது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும். ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது பாரி பெரிய ஏதோ அனர்த்தம் நடந்த மாதிரி கிடக்கு இல்லாமல். அது மற்றது உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதா? எங்களுக்கு இதால் இது இல்லை. இப்போ இதுக்கு மக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருந்து இப்போ வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தினம் அந்த இரவு, அந்த ஒரு நாள் இரவு எப்படி இருந்தது? மரங்கள்லாம் முறிஞ்சு என்ன இப்போ தண்ணி இப்படி மேய் பாய தொங்கிட்டு இதெல்லாம் உடைஞ்சிட்டதுன்னு அறிவிச்சிட்டாங்களா அல்லது? இல்லை, எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. எல்லாரும் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேஃப்டியாக இருக்க சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எந்த டைமும் சொல்ல இல்லை. அதனால தான் கதவு எல்லாம் அஞ்சடி திறந்துருந்தது. அதாவது இப்போ இந்த வான் கதவு தாண்டி அதுக்கு மேலே மேலே அஞ்சடி கதவு திறந்துருந்தது. அதுதானே 4 கதவு திறந்துருந்தது. அதிகாலை நிறைய மீன்கள்லாம் செத்து கிடக்குது. என்ன நிறைய மீன்கள் போச்சு எல்லாம். மாடுகளும் குளத்தில் விட்ட மாடுகளும் நிறைய மாடுகள்லாம் போயிடுது. மாடுகளை காணாமல் இல்லாட்டி செத்து கிடந்ததா? செத்தும் கிடக்க கொண்டு காணாமல் போயிடுச்சு. ஆட்டடா, இப்படி அனர்த்தம் என்னென்ன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செங்கல் அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஒரு சீர் அப்படி கட்டியிருக்கிறாங்க, இப்படி வளைவாக இருக்குது. இந்த இடம் சீரை வெட்டுப்பட்டிருக்கு. உங்களால் இப்படி காணப்படுது. இது ஏதோ பெட்டி மாதிரி கிடக்கு. இதுக்குள்ளே எது இருக்கான்னு தெரியல. எல்லாம் சும்மா தான் கிடக்கு இந்த இடத்துல. இதுகளையெல்லாம் பார்க்கும்போது கட்டாயம் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஏதோ ஒரு கட்டிட அமைப்பு, குல கட்டுமானங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன கட்டுமானங்களாக இருக்கலாம். இந்த கல் ஒன்றே காணும். இப்படி சிவப்பாக இருக்குதுண்டு. மண் கலரை வாருங்க, இப்படி ஒரு சிவப்பாக இருக்குங்க. கையை செங்கல் இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடம் ஒரு பெட்டி சேப்பில் கட்டியிருக்கிறாங்க. இது குளக்கட்டுமானமாக இருந்திருந்தால் சில வேளை இது ஒரு கலைஞர் தொட்டியாகவும் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. பாருங்கள் எப்படி நேர்த்தியாக கட்டியிருக்கப்ப. இந்த இடம் எல்லாமே அரிக்கப்பட்டு வந்துட்டு. எல்லாமே இந்த கனூர் வடிவிலான செங்கற்கள் தான் இந்த இடத்துல காணப்படுது.
அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே மீன் பிடிச்சி கொண்டிருக்கோம். தண்ணிக்குள்ளே கொண்டு வர கொஞ்சம் வேறு காணிக்கிறோம். இந்த செங்கல் படை வந்து இதுக்குள்ளேயுமே இருக்குதுன்றால் இங்காலையும் அதாவது ஒரு கட்டுமானங்கள் இருந்திருக்கலாம். இவர் அரிப்பட்டிருக்குங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் முத்தையங்கட்டு குளத்தை பார்க்க வந்திருந்தோம். ஆனால் இங்கே வரும்போது சில மர்மமான சில விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக இந்த காணொலி நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பிரயோசனமான நிறைய காணொலிகள் நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் கிளிநொச்சி மாவட்டத்தில் போன்ற ஒரு செங்கல் கட்டுமானங்கள் வந்து நான் காட்சிப்படுத்தியிருந்தேன். ஸோ வீடியோ பார்த்தாங்க, அதில் பெருசாக யாரும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நான் சில முக்கிய நபர்களினுடைய இது தொடர்பாக கதைக்கும் போது ஓம் பார்க்க வேண்டும் என்று சொன்னவங்களோடைய அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம். நிச்சயமாக இது போன்ற எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த இடத்தை அடையாளப்படுத்த வேண்டும், இது எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை வெளிப்படுத்தியிருக்கிறேன். வீடியோ